புது ஃப்ரிட்ஜ் மாதிரி ஆயிடுச்சு. எப்போ உங்களோட வெஜிடபிள் ட்ராயரை வெளியே போகிறது இந்த மாதிரி வெளியே உங்களோட DIY ஆல் பர்பஸ் கிளீனர். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ காலையிலேருந்தே விலாக் எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடித்த கையோடு நான் வந்து 2-3 நாளாக நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து நம்மளோட ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணணுன்னு. என்னோடய ஃப்ரிட்ஜு வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிடுச்சுங்க. இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காணிக்கிறேன். ரொம்ப 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 கேவலமாக ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ பார்க்குறதுக்கு பெரிய ஃப்ரிட்ஜாக தான் இருக்கும். ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஆர்கனைசேஷன் இல்லாததுனால கம்ப்ளீட்லி ஃபுல்லாகிடுச்சு. ஒரு திங்ஸுமே வைக்கிறதுக்கே இடம் இல்லை. அதனால் இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் வெளியே எடுத்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி நல்லா டீப் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ ரெடியாக என் ஃப்ரிட்ஜை பார்க்குறதுக்கு பாருங்க, ஓவர்ஃப்ளோ தான் ஆகுது ஃப்ரிட்ஜு. ஸோ லிட்ரலி எல்லா திங்ஸுமே டம்ப் ஆகி இருக்கிறதுனால செம்ம ஓவர்ஃப்ளோ. ஒரு பொருள் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இங்கே பாருங்க, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிடுச்சு. அதனால் டீப் க்ளீனிங் கண்டிப்பாக இப்போ பண்ணியே ஆகணும். அண்ட் நான் வந்து இந்த பாஸ்கெட்டில் வந்து நிறைய ஸ்பைஸ் பவுடர்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப இடமும் ஆக்குப்பை பண்ணுது. ஏன்னா எல்லாமே பாட்டிலில் வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து இன்றைக்கி நம்ம வந்து வேறு ஏதாவது சொல்யூஷன் வந்து யோசிக்கணும். ஏன்னா அது எனக்கு மேக்ஸிமம் இடம் வந்து ஆக்குப்பை பண்ணுது. ஃப்ரிட்ஜு வந்து லிட்ரலி ஒரு அட்சய பாத்திரம் மாதிரி எடுக்க எடுக்க குறையாமல் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், இது வந்து நான் 2 days முன்னாடி பண்ண சவர்டோ. அந்த ப்ரெட்டை வந்து நான் பேக் பண்ண வச்சிட போகிறேன். ஏன்னா நல்ல ஃபெர்மெண்ட் ஆகி சூப்பராக இருக்குது பாருங்க, நல்ல ப்ரூஃப் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம அவனில் நான் டச் அவனை ஹீட் பண்ணியிருக்கேன், அதை உள்ளே வச்சிடலாம். ஸோ நம்மளோட டச் அவன் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ அதை வந்து நான் வெளியே எடுக்க முன்னாடி இந்த சவர்டோ ப்ரெட்டை வந்து ரெடி பண்ணிட போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது ஆடியோ டெக்கோபே. பார்ச்மெண்ட் பேப்பரில் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ சவர்டோ ப்ரெட்டு நல்ல ப்ரூஃப் ஆகிருக்கு. 2 நாள் ஃபெர்மெண்ட் ஆனதில் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நல்ல ஹையாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு ஷார்ப்பான பிளேடு வச்சு பேட்டர்ன் வந்து போட போகிறோம். நான் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஸ்கோர் தான் பண்ணுவேன். பண்ணிவிட்டு ஸோ செம்ம ஹாட்டாக இருக்குது. இதை மூடி போட்டு பேக் பண்ண போகிறேன். ஸோ நம்மளோட சவர்டோ ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது நல்லா பேக் ஆகட்டும். என்னோட ப்ரெட்டை நான் பேக் பண்ண வச்சுட்டேன். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய அவ்வளோ பொருளையுமே இந்த ஐலாண்டில் வச்சிட போகிறேன். அப்போ தான் நம்ம ஃப்ரிட்ஜை வந்து டீப் க்ளீன் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கிற எல்லா திங்ஸையுமே எடுத்துட்டேன். இனி நம்ம இதை ஃபுல்லாக நீட்டாக தொடச்சி கழுவி எடுக்க வேண்டியதான். எவ்வளோ டர்ட்டு பாருங்கள், செம்ம டர்ட் ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜில் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா எனக்கு காண்டிமெண்ட்ஸ் தான் அதிகம். அதனால் இன்றைக்கி அது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணணும். மெயினாக இந்த 2 டப்பாவில் ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம் இந்த பாட்டிலில் இருக்கா. ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி ரீஆர்கனைஸ் பண்ணணும். ஸோ மெயினாக நான் கிச்சனுக்கு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த லிக்விட் பார்த்திங்கன்னா இந்த கெமிக்கல் இது வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ஃபுட்டெல்லாம் வைக்கிறதுனால என்னோடய ஆல் பர்பஸ் க்ளீனர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. 3 பார்ட் வந்து தண்ணி, நீங்கள் 2 பார்ட் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். 1 பார்ட் வந்து வினிகர் விடணும். இப்போ நீங்கள் ஐதர் ஏதாவது ஒரு எசென்ஷியல் ஆயில் மாதிரி ஏதாவது ஊற்றிக்கலாம். இந்த லெமன் ஆயிலு இல்லாட்டி பெப்பர்மெண்ட்டு அதெல்லாமே நல்லாயிருக்கும் ஆக்சுவலி ஃப்ளேவர். நான் வந்து இன்றைக்கி பெப்பர்மெண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். அது வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து கொடுக்கும் உங்களுக்கு. 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து
இந்த பாத்திரம் கழுவக்கூடிய லிக்விட் இருக்குல்ல, அதை நீங்கள் வந்து பம்ப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில். ஓகே, நமக்கு வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு இதே இருக்காது. எப்போ உங்களோட வெஜிடபிள் ட்ராயரை வெளியே எடுக்கிறீங்களோ அப்போ தான் உங்களோட கிச்சனோட ரியல் நிலமை தெரியும். இங்கே பாருங்க, ஸோ இந்த ட்ரே எல்லாத்தையும் யூஸ்வலாக வந்து இந்த ஃப்ரிட்ஜ் லைனர் போடுறதுனால தொடச்சி தான் வைப்பேன். பட் இன்னைக்கு வந்து இது ரொம்ப டர்ட்டி ஆகிடுச்சு. அதனால் நல்ல சோப்பு போட்டு வாஷ் பண்ணிட போகிறேன். இது அந்த இந்த பேஸ்கெட்டு வாஷ் பண்ணிட்டோன்னா நமக்கு நல்லா க்ளீன் ஆகிடும். அட்லீஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்காவது இந்த மாதிரி வெளியே எடுத்து இதை வாஷ் பண்ணி. ஸோ அது நம்ம சைடில் வைக்கக்கூடிய இந்த பேஸ்கெட்டு எல்லாத்தையும் ஜஸ்ட்டு சோப் போட்டு வாஷ் பண்ணிடுவோம். ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ஈரம் ஆயாச்சு. ஸோ உள்ளே இருக்கிற அந்த ரேக் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன். இங்கே வருங்க, புது ஃப்ரிட்ஜ் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த ஹாப்பினஸ் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா க்ளீன் ஃப்ரிட்ஜை பார்க்கும்போது தான். நம்ம வந்து மெஸ்ஸியாக இருக்கும், அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது, க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அங்கே ஒரு ஹாப்பினஸ் வரும். இப்போ நான் வந்து இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இந்த ரேக் எல்லாத்தையும் உள்ள வச்சுருப்பேன். இது எல்லாத்தையுமே நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஸோ என் ஹார்ட் வந்து பம்ப் பண்ணிக்கூடிய ஒரு நேரம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் மாற்றி வச்சுருக்கேனாடா? இல்லை, கரெக்டு தான். கரெக்ட் தான். அப்படி கொடுத்துருக்குல்ல. எனக்கு வந்து எப்போவுமே நான் பயப்படக்கூடிய ஒரு நேரம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு சாலிடான கிளாஸ் பீஸ் இருக்குது. இந்த பார்த்தீங்களா, இது பெரிய கிளாஸு. அதை வந்து கீழே வைக்கணும். அது வைக்கும்போதும் சரி, அதை கழட்டி எனக்கு கழுவும் போதும் என் ஹார்ட்டு பட்டு 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 பட்டுன்னு அடிக்கும். ஏன்னா அது உடஞ்சிச்சுன்னா காலி முடிஞ்சு. இல்லையா, கிளாஸ் வச்சுருவியா? ஆமாம், அந்த பெரிய கிளாஸ். ஆமாம், பட்டு பட்டுன்னு ஹார்ட் அடிக்கும்ல அது. ஸோ அது வந்து ஒரு பெரிய சாலிடான கிளாஸு. ஆமாம், நான் கழுவிட்டு அப்படியே வச்சுட்டேன் தட்டாமல். இல்லை இல்லை, நீ வச்சிரு. நீ வச்சதுக்கப்புறம் தான் நான் தொடப்பேன் பார்த்து. இனி நான் இங்கே வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் இது எல்லாத்தையுமே வச்சிட வேண்டியதான். இது ஒன்று டிங்கு டிங்குன்னு அடிச்சிட்டு இருக்கு. ஆமாம், ஆன் பண்ணி வச்சுட்டு ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணால் எனக்கு வந்து வீடியோக்கு லைட் தெரியாது. வேலை நல்லா கூடும். ஸோ ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டேன். இப்போ மறக்காமல் ஃப்ரிட்ஜ் லைனர்ஸ் வாங்கி போட்டுக்கோங்க. உங்களுக்கு லைனர்ஸ் வந்து அமேசானில் டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷனில் கிடைக்குது. இந்த லைனர்ஸ் போடும்போது எது சிந்தினாலும் அது டேரெக்டாக ரேக்கில் படாமல் உங்களுக்கு வந்து இந்த லைனரை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணால் போதும். இப்போ நம்மளோட டிஃபிகல்ட் பார்ட் முடிஞ்சு ஃப்ரிட்ஜு வந்து க்ளீன். ஸோ இனி வந்து ஈஸி பார்ட், ஏன்னா இதுதான் மேக்ஸிமம் எனக்கு வந்து டைம் ஆக்கிபை பண்ணும். இனி அடுத்து நம்ம எடுத்தது எல்லாத்தையும் நீட்டாக உள்ளே அடுக்கிட்டால் போதும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டு அதை ரெண்டாவது காணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்பைசஸ் மட்டும்தான் டேக்கிள் பண்ணும். இது ரெண்டுமே எனக்கு வந்து அந்த 2 பெரிய பேஸ்கெட்டில் இருந்துச்சு. அது எனக்கு ஃப்ரிட்ஜில் மேக்ஸிமம் இடம் ஆக்கியபை பண்ணியிருந்து. அதனால் நான் இப்போ என்ன ஐடியா பண்ணியிருக்கேன்னா, இந்த பாட்டிலில் இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த சிப்லாக் கவர்ஸ் என்கிட்ட இருக்கா, இந்த கவரில் நேம் வந்து இந்த மாதிரி ஒரு பெர்மனன்ட் மார்க்கர் ஷார்ப்பி வச்சு நேம் ஸ்பைஸை எழுதிட்டு சீல் பண்ணி வச்சிட போகிறேன். இது எல்லாத்தையுமே நான் ஒரு பெரிய சிப்லாக் கவர்லேயோ இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன பாக்ஸ்லேயோ போட்டு வச்சுட்டேன்னா மினிமம் ஸ்பேஸ் தான் அடைக்கும். மோரோவர் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நான் எப்போவாது யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ் தான். அதனால் எனக்கு வந்து இந்த சிப்லாக் கவர் நமக்கு ஏர்டைட்டாகவும் இருக்கும், மினிமம் ஸ்பேஸும் அடைக்கும். ஸோ என்னோடய ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கவரில் வச்சாச்சு. இது எல்லாமே நான் எப்போவாது யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பைசஸ். நம்ம 2 பெட்டி 2 பாக்ஸில் வச்சுருந்ததை நான் இப்போ எல்லாத்தையும் இந்த சிப்லாக் கவரில் வச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நான் இந்த ஒரு பாக்ஸில் சின்னதாக ஒரு பாக்ஸில் வச்சிடப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஒரு வழியாக நம்மளோட ஃப்ரிட்ஜை ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பாருங்கள், நான் எப்படி வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காணிக்கிறேன். ஸோ இந்த என்னோடய காண்டிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த ஒரு பேஸ்கெட்டில் வச்சுட்டேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு இதே மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் தான் ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கண்டெய்னர்ஸ் வந்து என்கிட்ட இருந்துச்சா, அதனால என்னோடய அந்த சிப்லாக் கவரில் வச்சுருந்த ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாத்தையுமே இதில் வச்சுட்டேன். இது என்னோடய டேரி பாக்ஸு. ஸோ நம்மளோட பட்டர், சீஸ் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது ப்ரெட் பாக்ஸ் எம்டியாக இருக்குது. அதுக்கு அடுத்து இதில் வந்து நம்மளோட சில ஐட்டம் அது அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் இதில் வச்சுருக்கேன். லைக் த லெஃப்ட் ஓவர் தோசா பேட்டர், வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி ஐட்டம். அது என்னோடய சவர்டோ ஸ்டார்டர். அது எப்போவுமே ஃப்ரிட்ஜில் அந்த ஓரமாக இருக்கும். நான் எப்போ ப்ரெட்டு பண்ணுறனோ அப்போ மட்டும் அதை எடுத்து ஃபீட் பண்ணி ப்ரெட்டு பண்ணுவேன். ஸோ இதில் ஃப்ரூட்ஸ் இருக்குது, இதில் வெஜிடபிள்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் காண்டிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே, காண்டிமெண்ட்ஸ் எல்லாம் ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் பேஸ்கெட் என்னோட கொரியன் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த மேல் இதில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இதில் சில ஹோம்மேட் ஐட்டம் எல்லாமே இதில் இருக்குது. இதில் என்னோடய ஹோம்மேட் கிம்ச்சி இருக்குது, லெஃப்ட் ஓவர் பாஸ்தா சாஸு, இது என்னோடய ஜிஞ்சர் பர்கில் உள்ள ஸ்டார்டர். ஸோ எனக்கு வந்து அந்த ஜிஞ்சர் பர்க் வீடியோ போட்டிருந்தேன் தெரியுமா, அந்த ஸ்டார்டரை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இது சிரப், இதுவும் சிரப். இது வந்து புளி பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் இது வந்து மில்க் மேட் அண்ட் எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் லைக் கெச்சப்பு, சிரப் அந்த இதெல்லாம். ஸோ க்ளீன் பண்ணதுக்கு எப்படி இருந்துச்சு, ஃபஸ்ட்டு இடமே இல்லாமல் இருந்துச்சு பாருங்கள். இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு சதீஷோட கேப்சியூல்ஸ் எல்லாமே இருக்குது, லைக் ஃபிஷ் ஆயில், கார்லிக் ஆயில் அந்த மாதிரி. இதில் அகேன் காண்டிமெண்ட்ஸு, தேவைப்படுற காண்டிமெண்ட்ஸ், என்னோடய கறி பேஸ்ட் எல்லாமே இதில் தான் இருக்குது. ரெட் கறி, க்ரீன் கறி, மஸ்டர்ட் அந்த மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா குக்கிங்க்கு உள்ள அந்த பெரிய பாட்டில் இருக்கும்ல, அதெல்லாமே இதில் வச்சுருக்கேன். இங்கே பின்னாடி கோதுமை மாவு சப்பாத்திக்குள்ளது. இது வந்து சாஷை கெச்சப்பெல்லாம் வரும்ல, அதெல்லாம் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். இதில் என்னெல்லாம் இருக்குன்னா என்னோடய குக்கிங் ரெட் ஒயின்னு, இது வந்து போர்ட்டு, அதுக்கப்புறம் இது வந்து ஒயிட் ஒயின்னு, இது வந்து இந்த ஷாஷிங் ஒயின்னு சொல்லுவாங்க, சைனீஸ் இதுக்கு தேவைப்படுறது. இது வந்து கெச்சப் மனீஸ்னு ஒரு சாஸு. அதுக்கப்புறம் இது பொமிக்ரானட் மொலாசஸ். ஸோ அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ நம்மளோட ஃப்ரிட்ஜை ஆர்கனைஸ் பண்ணுறது தாங்க மெயின். ஆர்கனைஸ் பண்ணால் ஸ்பேஸ் வந்து அவ்வளவு கிடைக்கும். நம்ம வந்து அதை கீப்பப் பண்ணிகிட்டே இருந்தோம்னா பிரச்சனை கிடையாது. என்றைக்காவது நம்ம விடுவோம் தெரியுமா, அன்னைக்கு தான் கைமீறி போயிடும். ஸோ ஒரு வழியாக இந்த பெரிய வேலையை முடிச்சாச்சு இன்றைக்கி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷனை தள்ளி போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா இதுதான் உங்களோட மோட்டிவேஷன். போய் உடனே க்ளீன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.